ஹாய் காய்ஸ், எல்லோரும் சோகமாக தான் இருப்பீங்க. பட் எனக்கும் தான் ஏனே தெரியலைங்க. நல்லா விளையாட்டு இருந்தாங்க. எப்படிங்க தோத்தாங்க? என்னாலே முடியல. கடைசி 10 நிமிஷம் பழைய தமிழ் தலைவஸ் மாதிரி விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு அதிர்ச்சி தோல்வி தான். அதை பற்றி பேச போகிற வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பில்லையும் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழ் தலைவஸ் பார்த்தோம்னா சூப்பராக விளையாடினாங்க. நரேந்திர வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணார். டிஃபென்ஸும் ஓரளவுக்கு ஸ்டார்டிங்கில் பர்ஃபார்ம் பண்ணிச்சு. அந்த கார்னர் பார்த்தோம்னா சாயில் குலிய ஃபார்மில் இல்லை. பட் அவருக்கு வந்த ஃபார்ம், அவருக்கு பதிலாக ஈரான் பிளேயர் ஒருத்தர் வந்தார். அவர் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணி அவர் ஐஃபை எடுத்துகிட்டு போயிட்டார். பட் ஆல்மோஸ்ட் ஜெயிக்கிற போட்டிங்க. எப்படிங்க தோத்தாங்க எனக்கே புரியல. தலைவாஸ் என்ன மிஸ்டேக் பண்ணாங்கன்னா எனக்கே தெரியலைங்க. ஆல் அவுட் பண்ண வேண்டியது சூப்பர் டேக்கில் போய் நம்ம மாட்டி அவங்க லீட் கொடுத்து டக்குன்னு நாம் ஆல் அவுட் ஆகி ஏகப்பட்ட டைம் டிஃபென்ஸில் இருந்து வழக்கம் போல் கொஞ்சம் அவசரப்பட்டாங்க. இந்த டைம் பார்த்தோம்னா 2-3 டைம் இன்றைக்கி அவசரப்பட்ட முழு காரணம் சாகில் தாங்க. ஏன்னா அவர் அந்த கார்னர் நின்ட்டு டேக்கிள் பண்ண முயற்சியே பண்ணல. தப்பாக முயற்சி பண்ணி 2-3 டைம் சூப்பர் ரைடரெல்லாம் கொடுத்து அங்கே அதிகமாக பாயிண்ட் கொடுத்துறோம். அங்கே தமிழ் தலைவாஸ் கொஞ்சம் மொமெண்டம் இழந்தாங்க. நீ சாகில் கொஞ்சம் ஃபார்மில் இல்லை. அவர் அவர் எடுத்துருக்கலாம்னு தோணுச்சு. ஏன்னா அவருக்கு பதிலாக ஈரான் பிளேயர் நல்லா தான் விளையாடினார். அவரையே வச்சிருக்கலாமே, எதுக்கு சாகிலேயே மாடி கொண்டு வந்தாங்கன்னு தெரில. அது ஒரு சின்ன மிஸ்டேக், ஸ்ட்ராட்டஜி ஏற மாதிரி இருக்குது. பட் ஒரு பாயிண்ட்டும் கூட எடுக்க முடியல. 7 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்லையும் இல்லாமல் கடைசியில் போய் சூப்பர் டேக்கில் மாட்டிட்டோம். நம்ம தமிழ் தலைவாஸ் பிரச்சனை என்னென்னா, நரேந்திர ஃபார்மில் இருக்கார். அஜிங்கே பவர் செகண்ட் ரைடர் ஓகே, ஒன்னொரு இல்லைன்னு தோணுது. என்னதான் பர்ஃபார்ம் பண்ணார். ஏன்னா இமாச்சும் இருக்கார். அவர் டிஃபெண்டிங் ஆல்ரவுண்டர் தான். ஏதோ 1-2 ரைடர் தான் போவார். அவருக்கு போல ஒரு ரைடர் ஆடலாமே. ஏன்னா அந்த கார்னரில் எதுக்கு இமாச்சுன்னே தெரில எனக்கு. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் டிஃபென்ஸ் செட்டாக இருக்கையில் அவர் பக்கத்தில் இருக்கார். அந்த நேரம் நரேந்திர அவர் பொசிஷனில் பார்த்தோம்னா சாகில் பக்கத்தில் இருக்கார். அங்கே நரேந்திர நல்லா பண்ணியிருக்காரு, இல்லை நித்தினும் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ரைடிங்கும் பண்ணுவார், அந்த நேரம் சப்போர்ட் பண்ணுவார். ஹிமான்சு தேவையில்லையோ அப்படின்னு தோணுது. அதுக்கு போல் ஒரு ரைடர் கொண்டு வரலாம். ரைடிங்கில் பார்த்தோம்னா நரேந்திர நம்பி இருக்குது. அஜிங்கே பவர் சில மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணுறாரு, சில மேட்ச் பர்ஃபார்ம் பண்ணல. அது மாதிரி மிஸ்டேக் நிறையா இருக்குது. சில மேட்ச் நரேந்திரே பர்ஃபார்ம் பண்ணாமல் கஷ்டப்படும் போது அங்கே ஒரு ரைடர் நம்மளுக்கு தேவைன்னு தோணுது. பட் நான் கண்டிப்பாக எனக்கு தோணுதுங்க ப்ளே ஆஃப் வருவாங்க தமிழ் தலைவாஸ். பட் இந்த மேட்ச் ரொம்ப, ஏன்னா நம்ம ஒத்துக்கணும், டாப் டீம் கூட தான் மோதுறோம். தொடர்ச்சியாக 13 வெற்றி எடுத்திருக்காங்கன்னா அந்த டீம் பெரிய டீம் தான். பட் நம்மக்கிட்ட நம்பிக்கை இருந்தது. நம்ம செம்ம கான்ஃபிடென்ஸில் வந்தோம். ஒரு கான்ஃபிடென்ஸ் மொரல் குறைஞ்ச மாதிரி. ஏன்னா கையில் இந்த போட்டி கடைசி 10 நிமிஷத்தில் நம்ம விட்டு தந்திருக்கோம். நம்ம கோச் சொல்லியிருக்கணுமோ, அங்கே சின்ன சின்ன மிஸ்டேக்ங்க. எப்படிங்க ஆல் அவுட் ஆனோம் தமிழ் தலைவாஸ் எனக்கு புரியல. நல்லா ஸ்டார்டிங்கில் ஆல் அவுட் ஆகிற ஸ்டேஜுக்கு போனோம். அங்கேருந்து கம்பேக் பண்ணி அவங்கள ஆல் அவுட் ஆகிற மாதிரியே போனோம். ஆனால் பட் நம்ம அவங்கள ஆல் அவுட்டே ஆக்க முடியல. அங்கே தான் நம்ம தமிழ் தலைவாஸ் பிரச்சனையாச்சு. அஜித்துக்கு நிறைய பாயிண்ட் கொடுத்துட்டோம். இது மாதிரி நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம். கடைசியில் டுவாடேலெல்லாம் போய் மாட்டினோம். நம்ம 2 ரைடர் நம்பியே இருக்கிறோமே. ஒன்னொரு ரைடர் யாராவது நல்லா பண்ணியிருக்காங்க. அந்த நித்தின் ஒரு ரைடரு, இல்லை அந்த ஜித்தின் 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. இல்லை ஹிமாச்சு நர்வால்னு சொல்லிட்டு ஒரு ரைடர் அவரும் நல்லா பண்ணியிருக்கும்போது யாராவது ஒன்னொரு 3rd ரைடர் யங்ஸ்டர் க்ரூம் பண்ண ஆரம்பிக்கணுமே. நரேந்திர அஜிங்கே பவர் கூட ஒன்னொரு ரைடர் வேணுமேன்னு தோணுது. பட் நான் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கேன். ஆனால் இந்த போட்டி ஜெயிச்சிருந்தோம்னா நம்ம கண்டிப்பாக டாப் 6 போயிடலாம். அடுத்த போட்டி ஜெயிச்சு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 7th பொசிஷன்லேருந்து 8க்கு வந்துட்டோம். ஏன்னா 7th பொசிஷனை பெங்களூர் கடன் வாங்கிட்டாங்க. பட் இங்கேருந்து நல்லா பண்ணோம். அவங்க டிஃபென்ஸ் நல்லா பண்ணிச்சு. ஸ்டார்டிங்கில் சொதப்புனாங்க இன்றைக்கி ஜெய்ப்பூர். பட் அதுக்கப்புறம் அவங்க டிஃபென்ஸில் வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ணாங்க. அந்த சூப்பர் டேக்கிலலாம் தமிழ் தலைவாஸ் அந்த சூப்பர் டேக்கில் பர்ஃபார்ம் ஸ்டார்டிங்கில் பண்ணிட்டு கடைசியில் கோட்டை விட்டுட்டாங்க. ஆல் அவுட் 2 டைம் ஆனங்காட்டிக்கு ஒரு டைம் அந்த ஆல் அவுட் ஆனோடனே மூமெண்டம் ஃபுல்லாக போய் அவங்க டக்கு அட்வான்டேஜ் எடுத்து லீடிங்கில் தமிழ் தலைவாஸ் அவசரப்படையில் ஈஸியாக ஆல் அவுட் பண்ணிட்டாங்க 2வது டைம். பட் இதுக்கப்புறம் தமிழ் தலைவாஸ் நம்புவாங்க. நல்லா தான் விளையாடினாங்க. இந்த ஒரு மேட்ச் ஒரு பிளாக் டே. பட் தமிழ் தலைவாஸ் பழைய தமிழ் தலைவாஸ் ஆகக்கூடாது. ஒரு தோல்விக்கு அப்புறம் அந்த கான்ஃபிடன்ஸ் இழக்கக்கூடாது. நம்ம கோச் ஒரே ஒரு சேஞ்ச் மட்டும் எனக்காக, அந்த ஹிமாச்சுக்கு பதிலாக ஒரு ரைடர், வேறு யாராவது ஒரு ரைடர் நித்தின்னு கொண்டு வரலாம். எதுக்கு இவ்வளோ ரைடர்ஸு? 3 ரைடர்ஸ் வேணும். ஜெய்ப்பூர் கூட அவ்வளோ டிஃபெண்டிங் யூனிட்டாக இருந்தால் கூட இப்போ 3 ரைடர் வச்சு ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 3 ரைடர் தேவைப்படுது. ஒன்னொரு ரைடர் கொண்டு வரணும். தமிழ் தலைவாஸ் கம்பேக் பண்ணுவோம் நான் எதிர்பார்க்குறேன். பட் இந்த போட்டி தோல்விக்கு அப்புறம் நான் ரொம்ப டிசப்பாயின்ட்மெண்ட். ஏன்னா ஜெயிக்க வேண்டிய போட்டி நம்ம நிறைய மிஸ்டேக் பண்ணிட்டோம் டிஃபென்ஸில். இன்றைக்கி அதான் தோற்றுட்டோம். பட் கம்பேக் பண்ணுவோம், நம்புவோம். உங்களோட கருத்து என்ன? இந்த போட்டிக்கு அப்புறம் ஈஸியாக ப்ளே ஆஃப் போயிருக்கலாம் அந்த போட்டி ஜெயிச்சிருந்தான். பட் ஒரு நல்ல வாய்ப்பு விட்டுட்டுன்னு தோணுதுங்க. பட் இங்கேருந்து அடுத்து ஒரு 3 போட்டி தொடர்ந்து ஜெயிச்சே ஆகணும். கண்டிப்பாக எல்லா போட்டி முக்கியம். உங்கள் கருத்து கமெண்ட் பண்ணுங்கள், வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.